வெல்கம் டு சரசு சமையல். எங்கள் ஆதிரா செல்லத்துக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க. அவளை மட்டும் தனியாக ஒரு வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப சொல்லிக்கிட்டே இருந்தா வீட்டில். அதனால் எங்கள் பொண்ணு சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி சொப்பு ஜாமான் வச்சு தாங்க விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க இன்றைக்கி அடுப்பில்லா சமையல் தான் செய்ய போகிறாங்க. பொட்டுக்கடலை உருண்டை ரொம்ப ஹெல்த்தியாக பண்ண போகிறாங்க. அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். வாங்க பார்க்கலாம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஈவினிங் ஃப்ரீயாக விளையாடிட்டு அவங்க ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வீட்லேயே இருக்காங்க. அவங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லைங்களா? அவங்களையும் நம்ம தான் கொஞ்சம் எங்கேஜ்டாக வச்சுக்கணுங்க. பாருங்கள், பொட்டுக்கடலையை குட்டி அம்மி வச்சு ரொம்ப சிரதையாக அதை நுணுக்குறாங்க. அப்புறம் அவங்க இதோடைய ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸும் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு இன்றைக்கி பார்க்கலாங்க. நம்ம ரொம்ப கேஷுவலாக பேசிக்கிட்டே அவங்க ஜாலியாக பண்ணாங்க. நாங்களும் எல்லாருமே இன்றைக்கி வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணோம். நானே எங்கள் பொண்ணு எல்லாருமே. குட்டீஸும் நம்மளோட வீட்லேயே இருக்கிறதுனால அவங்களுக்கும் ரொம்ப போர் அடிக்குதுங்க. என்ன தான் ஆன்லைன் கிளாஸு அது இதுன்னு போனாலும் சமயத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாதிரி வீட்டில் வந்து செடிங்கெல்லாம் வளர்த்தணும் அப்படின்னா அதுங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி விடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுத்து அவங்கள பிடிவாதம் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு இருக்குடா. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நீங்கள் செய்வீங்களா? ஆ சரி. ஆ ஆ ஆ இங்கே பார்த்து சொல்லு. ஆ அவ்வளோதானா? சரி. அதுக்கு சால்ட்டு பெப்பர்லாம் வேண்டாமா? மிளகாத்தூள்லாம் போட வேணாமா? சரி. விறகெல்லாம் பையில் போட்டு வச்சுருக்கு. இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. என்ன பண்ண போகிறீங்க அடுப்பு பற்ற வச்சு? சரி சரி. பெரிய அடுப்பில் தான் பண்ணணுமா? பொட்டுக்கடலை உருண்டை என்னென்ன போட்டு உருட்ட போகிறீங்க இப்போ? நெய்யா? அப்புறம் அப்புறம் என்ன போடணும்? அவ்வளோதானே. ஏலக்காய் தூள் விட்டுட்டீங்க? சொல்லி அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்களா? அம்மிக்கல்லையெல்லாம் இது பண்ணிவிட்டு கீழே கீழே வச்சின்னா டஸ்ட் ஆகாதா? தட்டு தான் இத்தனை வச்சுருக்கீங்களா, அது மேலே வச்சுக்கலாமில்ல? ஆ நுணுக்க நுணுக்க வயிற்றுக்குள்ளே வேறு போயிடும் போல இருக்கு. போட்டுக்கல எல்லாம். ம் செஞ்சு யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறீங்க உருண்டை? ஆ ஆ ஆ எனக்கும் கொடுப்பியா? சரி. அவ்வளோதானா? அப்பாக்கெல்லாம் சொல்லிட்டியா? நீ இது என்ன எந்த காலம் இதில் அரைச்சி நீ எந்த காலம் உருண்டை பிடிக்கிறது? அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாப்பா. அந்த கொட்டுற உரல் இருக்குல்ல, இங்கே இருக்குது, இப்போ நம்ம வீட்டில் இருக்குல்ல, அதில் போட்டு இடிச்சின்னா நல்லா இதாயிருமில்ல. எத்தனை உருண்டை இதில் பிடிப்ப நீ? அப்படியா? சரி. விறகெல்லாம் சட்டிக்குள்ளே போய் உட்காந்துருக்கு. அப்படியா? பைக்குள்ளே இருக்கு. குட்டி குக்கர்லாம் வச்சுருக்கீங்க? இல்லையே, போடலையே இன்னும். அந்த குட்டி குக்கர் அழகாக இருக்குது. அதில் தான் சாப்பாடு வைக்க போகிறீங்களா? எடுத்துடலாமா?
இப்படி வச்சு எப்ப செய்யறது சானா லாக் பண்ணணும். லாக் போட்டு வச்சேன். எத்தனை சவுண்ட் வரணும்? சவுண்டே இல்ல வராது. ஏன்? ஏன்னா சும்மா குயிக்குன்னு வராது. இந்த உருண்டையெல்லாம் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் என்ன பண்ண போகிறேன்ட்டு எல்லாம் பண்ணி வச்சுட்டு என்னை கூப்பிடு, நான் வரேன். நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் சாமி. கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றி வச்சிரு, இல்லைன்னா கலர் மாறிடும். பைப் தந்துடுங்க. வச்சிருங்க. இங்க வச்சுட்டு திரும்ப என் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்படியா? பண்ணுங்க பண்ணுங்க. நீங்களும் உங்க வேலையை போய் எடிட்டிங் பாருங்க. மணி 3:30க்கு மேலே ஆச்சுங்க. நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். எங்கள் பாப்பாவும் எங்கள் பொண்ணும் 2 பேருமா சேர்ந்து இப்போ உருண்டையை வந்து உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் இடித்ததையே தான் போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் அதிலே வந்து சர்க்கரையும் நுணுக்கி போட்டுட்டாங்க. இப்போ வந்து நெய் ஊற்றி இப்போ அவங்களே தான் நான் உருண்டை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் வந்து இப்போ அவங்களே வந்து உருட்டுறாங்க. பாருங்கள், நல்லா கையில் வச்சு அழகாக உருட்டுறாங்க. அதுவும் அந்த மண் சட்டியிலையே போட்டு பக்கத்தில் இன்னொரு தட்டு ஒன்று, மண் பிளேட் ஒன்று வச்சு அந்த தட்டில் உருட்டி உருட்டி அழகாக எடுத்து எடுத்து வைக்கிறாங்க. பாருங்கள் பாப்பா, இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் வந்து இப்போ உருட்டிகிட்ருக்காங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க. உருட்டி எனக்கும் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு உருண்டை. சூப்பராக செஞ்சுட்டாங்க எங்கள் பாப்பா. இப்போ பொறுமையாக எல்லா உருண்டைகளையும் பாப்பா அழகாக உருட்டி எடுத்து வச்சுட்டாங்க. நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி. ஃபைனலாக ப்ரெசன்ட் பண்ணுறப்ப மட்டும் நம்ம வாய்ஸ் கொடுக்க வேண்டாம், அவள் என்ன சொல்லியிருக்காளோ நம்ம அதை அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துட்டேங்க. இதை மட்டும் பாருங்க, நைஸாக பாருங்க, நல்லா இருக்கு. பொட்டுக்கல்ல உருண்டை ரெடி. கட் கட் கட். இப்போ எங்கள் பாப்பா பொட்டுக்கல்ல உருண்டையோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் பண்ணிட்டாங்க. வீடியோ கொஞ்சம் பெருசாகிட்டதுனால நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெசிபி இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக கொடுக்குறேங்க. என்னங்க, எங்கள் ஆதிராச்செல்லாம் செஞ்ச அருமையான பொட்டுக்கல்ல உருண்டை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக நான் ஒரு நாள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.